குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முக்கிய பகுதி முண்டகை. இங்குதான் நேற்று அதிகாலை 2 மணியளவில் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்த 4 மணிக்கு மீண்டும் பயங்கர நிலச்சரிவு உருவானது. அதன் பிறகு 3வது நிலச்சரிவு முண்டகைக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள சூரல் மலையில் ஏற்பட்டது. இப்பகுதிகளில் இருந்த கிட்டத்தட்ட 400 வீடுகளில் பெரும்பகுதியை நிலச்சரிவும் காட்டாற்று வெள்ளமும் கபளீகரம் செய்தது. ஒரே நாளில் 300 மில்லிமீட்டர் மழை பெய்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு முக்கிய காரணம். இதுவரை 163 பேர் மரணமடைந்துள்ளனர். ராணுவம், கடற்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, வனத்துறை, தீயணைப்பு வீரர்கள் என கிட்டத்தட்ட 700 பேர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 1000 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். சூரல் மலையில் கிட்டத்தட்ட மீட்புப் பணி முடிந்துவிட்டது. மண்ணில் யாரேனும் புதைந்திருக்கிறார்களா என்பதை கண்டறிய பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணி நடக்கிறது. அதே நேரம் முண்டகை மீட்புப் பணி இன்னமும் சவாலாக இருக்கிறது. இப்போதுதான் அங்கு வீரர்கள் சென்றிருக்கின்றனர். இருப்பினும் மீட்புப் பணிக்கு தேவையான முக்கிய கருவிகள், இயந்திரங்கள், வாகனங்களை கொண்டு செல்ல முடியவில்லை. காரணம், சூரல் மலை முண்டகையை இணைக்கும் ஆற்று பாலத்தை வெள்ளம் அடித்துச் சென்றுவிட்டது. இப்போதைக்கு கயிறு, ரோப், ஏணி என தங்கள் கையில் இருக்கும் கருவிகளை வைத்தே மீண்டும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். காலை 10 மணி நிலவரப்படி முண்டகையில் 19 பேர் மீட்கப்பட்டனர். 3 சடலங்களும் மீட்கப்பட்டன. முண்டகையில் நிலச்சரிவு அடையாளங்கள் மட்டுமே இருக்கின்றன. அங்கிருந்த வீடுகளை காணவில்லை. மொத்தத்தையும் நிலச்சரிவு இழுத்துச் சென்று விட்டது என்று வீரர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இன்றும் நாளையும் கேரளாவுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கும் இக்கட்டான நிலையில் மீட்புப் பணியை துரித கதியில் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக சூரல் மலை முண்டகை குறுக்கே ஓடும் ஆற்றை கடந்து செல்ல தற்காலிக பாலம் கட்ட ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு தேவையான பொருட்கள் விமானத்தில் கண்ணூர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. அங்கிருந்து 17 ட்ரக்குகளில் முண்டகை பகுதிக்கு பாலம் கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வரப்படுகின்றன. தற்காலிக பாலம் கட்டினால் மின்னல் வேகத்தில் மீட்புப் பணியை செய்ய முடியும். வானிலை சவாலாக இருந்தாலும் மீட்புப் பணியை தொய்வின்றி செய்யலாம் என்று ராணுவம் நம்புகிறது. இதற்கிடையே தரைப்பகுதியிலிருந்து முண்டகை செல்லும் மலைப்பாதையில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடிவாரத்தில் அமைந்துள்ள தாமரச்சேரி அருகே மலைப்பாதையின் 2வது கொண்டை ஊசி வளைவில் திடீரென ஒரு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கனரக வாகனங்கள் மலைப்பாதைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சவாலை தாண்டித்தான் 17 ட்ரக்குகளும் செல்ல வேண்டியிருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகிறது ராணுவம்.